சரி, உங்களுக்கு முக்கியமாக இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இதோ இந்த டிஸ்ப்ளே கண்ட்ரோல் தான். இதில் இந்த ரைட் சைடு பட்டன் இருக்குல்ல, இதை இதை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ் அந்த மெனு பார் வந்துடும். அப்புறமேலு மேலே இது அப்பு, இது டவுனு. டவுன் பண்ணிட்டு மறுபடியும் டிக் பட்டன் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறது. இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறது. அப்புறம் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், நீங்கள் கீரை ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த கீர் வந்து பிளிங்க் ஆகும் டிஸ்பிளேல. ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா பிளிங்க் ஆகும். அப்புறம் தீம், இதுக்கு வந்து 2 தீம் இருக்கு பாருங்க. இப்போ தீம் 2, இது வந்து தீம் 2. அதே இந்த ஹோம் பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா நார்மல் தீமுக்கு மாறிடும். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த ரிட்டன் இந்த தீமுக்கு வந்துடும். எனக்கு இந்த தீம் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் காட்டும். நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வெதரு, அப்புறம் செட்டிங்ஸ், அப்புறம் மியூசிக் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் கேட்க முடியாது, நீங்கள் ஃபோனில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மியூசிக்கை. செட்டிங்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, தீம், டிஸ்பிளே செட்டிங்,